ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள் வரை. நீதிமான் மடிந்து போகிறான். அதாவது நீதிமான்களும் கர்த்தருக்கு பிரியமான மனிதர்கள் சீக்கிரத்தில் மரணம் அடைந்து விட்டால் அதை நாம் இவ்வளவு சிறு வயதில் இருந்து விட்டாரே, வாலிப வயதில் இருந்து விட்டாரே என்று நாம் பேசுவது வழக்கம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தீங்கு நாள் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். பெரும் ஆபத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டு அவர்கள் பாடுபடக்கூடாது என்பதற்காக தீங்கு காலம் வருவதற்கு முன்பாக, அவர்கள் சோதனை காலம், துன்ப காலம் வருவதற்கு முன்பாக அவர்களை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார். இது எடுத்துக்கொள்ளப்படுதலில் நடக்கும். கடைசி காலத்தில் 7ஆம் எக்காலம் ஊத போகிற போது, ஊதுவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அந்த சமயத்தில் கர்த்தர் இப்படியாக பெருந்துன்பம் வருவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்வார். அதை குறித்த வசனமும் இதன் ஒரு பொருளா இருக்கிறது. இன்னொரு பொருள், சாதாரணமாக மனிதர்கள் மரிக்கும் போது, பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள் மரித்தால் அவர்களுடைய மரணம் மிக பெரிய தீமைக்குள் அவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பதற்காக அவர்களை கர்த்தர் எடுத்துக் கொள்கிறார். இதுவும் பொருந்தும். 2 பொருளும் உண்டு. பொல்லாதவன் வந்து அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை வீழ்த்தி விடக் கூடாது, அவர்கள் பரிசுத்தம் அடைந்து விட்டார்கள் என்று கர்த்தர் நினைத்து சில நேரங்களில் நீதிமான்களை உடனே எடுத்துக் கொள்வார், சீக்கிரத்தில். நேர்மையாய் நடந்தவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசித்து, சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள், அதாவது நேர்மையாய் நடந்தவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய பார்வையில் இவர்கள் நேர்மையானவர்கள், நீதி நியாயம் செய்கிறவர்கள் என்று கர்த்தர் யாரை வைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர், அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து இளைப்பாறுதலில் அவர்கள் இளைப்பாறும்படி செய்கிறார். அப்படி என்றால் பரலோகத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். இந்த உலகத்தில் அவர்கள் துன்பப்படும் பொழுது, இந்த உலகத்தில் இன்ப துன்பம் 2 உண்டு. துன்பமான வாழ்க்கைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் திருந்துவதற்காக, கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்புவதற்காக துன்பம் கொடுக்கப்பட்டு அவர்களை திருத்தி கர்த்தர் பரிசுத்தமாக்கி பரலோகத்தில் சேர்த்துக் கொள்கிறார். இந்த பூமியில் இருக்கும் வரை இந்த உலகத்தில் சாபம் என்று ஒன்று உண்டு. ஆதியிலே மனித இனம் பெற்றது, அதாவது உழைப்பு. உழைத்துதான் எல்லோரும் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உழைப்பு என்பது சாபமாக கொடுக்கப்பட்டது. எல்லோரும் உழைத்துதான் பிழைக்க வேண்டும். ஆனால் பரலோகம் அப்படி அல்ல. அங்கு உழைத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதை இளைப்பாறும் ஸ்தலமாக நமக்கு கொடுக்கிறார். இவ்வுலகத்திலேயும் கூட கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு முழுமையாய் மனம் திரும்பியவர்கள் வேலை செய்து சாப்பிடும் நிலை இருக்காது. கர்த்தர் அவர்களை வேலையிலிருந்து எடுத்து விடுவார். உலக காரியங்களிலிருந்து எடுத்து தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி அவர்களை பயன்படுத்துவார். ஊழியமும் உழைப்புதான் என்றாலும் அது நமக்காக நாம் உழைத்து சாப்பிடுவதில்லை. அது சாபத்திலிருந்து இவ்வுலகத்திலேயே நாம் விடுதலையாக்கப்பட்டு விடுகிறோம். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்க தொடங்கிவிட்டால் கர்த்தர் ஊழிய அழைப்பை கொடுத்து ஊழியத்திற்கென்று எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான எல்லா பொருளாதார உதவிகளையும் கர்த்தரே செய்து அவர்களை பராமரித்துக் கொள்கிறார். அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். அவர்கள் செய்த வேலைக்கு அவர்கள் சம்பளம் வாங்கவில்லை. ஊழியர்கள் சம்பளமாக பெறுவதில்லை அல்லவா? அவர்களுக்கு சம்பளம் கிடைக்காது. ஆனால் ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை. நம் தகப்பன் வேலையை, தகப்பன் வீட்டு வேலையை நாம் செய்வது போல, தகப்பன் வீட்டு வேலையை செய்யும் போது நாம் கூலி கேட்பதில்லை. எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும் என்று நாம் கேட்க மாட்டோம். ஆனால் நம் வேலைகளை நாம் செய்வோம், நமக்குள்ளதை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்வோம். அது போல இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அந்த சாபம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் இளைப்பாறுதல். நேர்மையாய் நடக்கிறவர்கள்
என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறார்கள். இவ்வுலகத்திலும் இளைப்பாறுதல் கிடைக்கிறது, பரலோகத்திலும் போய் நிம்மதியாய் அவர்கள் வாழலாம். அங்கு போய் உழைத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உழைப்பு அங்கு இல்லை. கர்த்தர் அழைக்கிறார். யாரை என்றால், நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளே, விபச்சாரனுக்கு பேசிக்கும் பிறந்த பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். அதாவது பாவம் செய்கிற மனிதர்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். நீங்கள் பாவிகளா இருக்கிறீர்களா? பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை இங்கே வா என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகளை வணங்கிக் கொண்டு, பேய் பிசாசுகளை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நாள் பார்க்கிறீர்களா? நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறீர்களா? இவையெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான செயல்கள். அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். இப்படி செய்கிறவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் பரியாசம் பண்ணுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள். பாவம் செய்கிறவர்கள் தான் கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தரை பரியாசம் பண்ணுவார்கள். தெய்வ ஊழியர்களை பரியாசம் பண்ணுவார்கள். சரி, இதெல்லாம் பொல்லாத ஆவிகளின் செயலா இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், யாரை நோக்கி உங்கள் வாயை திறந்து உங்கள் நாக்கை நீட்டுகிறீர்கள்? யாரை பார்த்து பேசுகிறீர்கள் என்று கோபமாய் கேட்கிறார். நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததியாரும் அல்லவா? நீங்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சர்வத்தையும் படைத்த சர்வலோகாதிபதி சிருஷ்டிகர் நானே. என்னை விட்டு நீங்கள் பொல்லாத ஆவிகளை வணங்க போய்விட்டீர்கள். எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணிவிட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ள சந்ததியார், பாவம் செய்து இச்சையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு திருட்டுத்தனம் செய்து கொண்டு திரிகிற பாவிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும், பச்சையாய் ஏதாவது ஒரு மரம் இருந்தால் போதும், எல்லா மரத்தின் கீழும் போய் பொல்லாத ஆவிகளுக்கு வணக்கம் செய்து, பொல்லாத ஆவிகளை வழிபட்டு, மரம் கிடைக்கும் இடமெல்லாம் போய் வணங்க போய் விடுகிறீர்கள். பொல்லாத ஆவிகளுக்கு சிலைகள் செய்து மரங்களின் கீழே வைத்துக் கொண்டு இப்படியாக நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி பள்ளத்தாக்கு இருக்கிற மரங்கள், பள்ளத்தாக்கில் இருக்கிற மரங்கள், அதன் கீழ் சிலைகள் இப்படியெல்லாம் வைத்துக் கொண்டு கண்மலை வெடிப்புகளின் கீழ் உங்கள் பிள்ளைகளை கொன்று போடுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை அந்த பொல்லாத ஆவிகளுக்கு பலி கொடுத்து விடுகிறீர்கள், கொன்று போடுகிறீர்கள். உங்களுக்கு அறிவிருக்கிறதா என்று சொல்லாமல் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் செய்கிறீர்களே, என்னை விட்டு போய் பேய் பிசாசுகளை வணங்கிக் கொண்டு உங்கள் பிள்ளைகளை கொன்று போடுகிறீர்களே என்று கர்த்தர் கேட்கிறார். பள்ளத்தாக்குகளில் இருக்கிற வழவழப்பான சிலைகளிடத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அதை தான் நீங்கள் போய் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். அவைகளுக்கு நீங்கள் பான பலியை வார்த்து போஜன பலியையும் செலுத்துகிறீர்கள். இவைகளில் நான் பிரியப்படுவேனா? இப்படியெல்லாம் மரத்தின் கீழ் போய் சிலைகளை வைத்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்து கொண்டால் இதெல்லாம் எனக்கு பிடிக்குமா? இதையெல்லாம் ஏன் செய்கிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். உயரமும் உன்னதமுமான மலைகளின் மேல் உன் மஞ்சத்தை வைத்து, அப்படி என்றால் பலிபீடத்தை கட்டி அங்கு போய் நீ பலி செலுத்துகிறாய், மலைகளின் மேல் பலி செலுத்துகிறாய். கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக உன் ஞாபக குறியை வைக்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கதவு நிலைகள் இருக்கிறது அல்லவா, அதற்கு பின்புறத்தில் ஞாபக குறி வைக்கப்படுகிறது. பொல்லாத ஆவி வணக்கத்திற்கு. அந்த பொல்லாத ஆவிகளோடு நீ உடன்படிக்கை பண்ணினாய். இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று உடன்படிக்கை பண்ணுகிறாய். அது எங்கு இருக்கிறதெல்லாம், பேய் பிசாசு எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் நீ அதோடு சேர்ந்து கொள்ளுகிறாய். அதை நீ நேசிக்கிறாய். அதற்கு முன்பாக தைலத்தை பூசிக்கொண்டு, வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு அந்த ராஜாக்களுக்கு முன்பாக நீ போய் நிற்கிறாய். உன் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீ பாதாளம் மட்டும் தாழ்ந்து போகிறாய். அதாவது பொல்லாத ஆவிகளை வணங்கி கொண்டு அதற்கு அதிக தீவிரமாய் நீ ஆராதனை செய்து பாதாளத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேய்களை வணங்கக்கூடாது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதால் நீ பாதாளத்திற்கு போக போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தரை தேடாமல், வேத வசனத்தை தியானிக்காமல், ஜெபிக்காமல், நீ எதையோ செய்து கொண்டிருக்கிறாய். அதனால் நீ பரலோகத்திற்கு வந்து சேர முடியாது. கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு நடந்தால்தான், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தால்தான் பரலோகத்திற்கு வர முடியும். பரிசுத்தம் அடைந்தவர்களே இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள். நீ என்னை விட்டு, என்னை மறந்து நீ வெளியே சுற்றி கொண்டிருந்தால், என்னை விட்டு நீ விலகி போனால், உன்னுடைய நீ போகும் இடம் பாதாளமாய் இருக்கும். அதாவது அக்னி கடலுக்கு சென்று விடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழி தூரமானதால் நீ உழன்று போகிறாய். நீண்ட தூரம் போகிறாய். அப்படி என்றால் என்னென்னவோ செய்கிறாய். இதுதான் அதுதான் என்று உனக்கு தெரியாது. எதையோ செய்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறாய். சோர்ந்து போகிறாய். உன் கை பலத்தை கண்டுபிடி. இதை செய்தேன், அதை செய்தேன் என்று எதையோ செய்து சுற்றி கொண்டு திரிகிறாய். நீ எனக்கு பயந்து நடக்கிறாயா? பொய் சொல்லுகிறாய். நான் தெய்வ பக்தி உள்ளவள் என்று பொய் சொல்லிக் கொண்டு திரிகிறாய். உனக்கு என் மேல் பயம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பொய் சொல்லுகிறாய். நீ என்னை நினையாமலும் என்னை உன் மனதில் வைக்காமலும் இருக்கிறாய். தெய்வத்தை நீ வணங்கவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தெய்வ பக்தி இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கிறாய். கடவுளிடம் பக்தி இல்லை உனக்கு, பொய் சொல்லுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களுக்கு தெய்வ பக்தி கிடையாது. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன். நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். நான் எந்த காரியமும் செய்யாமல் உன்னை தண்டிக்காமல் நான் அமைதியாய் இருந்தேன். நீண்ட காலம் நான் மௌனமாய் இருந்தேன். பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நான் மௌனமாய் இருந்தேன். அதனால் நீண்ட காலம் மௌனமாய் இருந்ததினால், நான் உனக்கு ஒன்றும் செய்யாததினால் நீ பயப்படாமல் போனாய். என் மேல் இருக்கிற பயம் உனக்கு விட்டு போயிற்று. உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன். நீ செய்கிற அக்கிரமங்களை, உன் செயல்களை எல்லாம் நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் செயல்கள் உனக்கு பலனளிக்காது. நான் உன்மேல் கோபம் கொண்டு அடிக்கப் போகிறேன். அப்பொழுது உன்னுடைய கணங்கள் வந்து உன்னை தப்புவிக்கிறதா பார்க்கலாம். நீ இதுவரை யாரை நம்பி இருந்தாயோ, எந்த பொல்லாத ஆவிகளை நம்பி இருந்தாயோ, அவைகள் வந்து உன்னை காப்பாற்றுகிறதா என்று பார்க்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து கொண்டு போகும். மாயை அவைகளை கொண்டு போகும். எல்லாம் பறந்து போகும். உன் செயல்களினால் எந்த பலனும் உனக்கு கிடைக்காது. நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். என்னுடைய பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும்போது பரலோகத்தில் சொத்து சுகங்களை ஆண்டு கொண்டிருக்கிற பெரிய பிரபுக்களாக, பெரிய மனிதர்களாக இருப்பார்களாம். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு தான் பரலோகத்தில் இடம். அங்கு போய் நாம் அரசாட்சி செய்வோம். தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியிலேயே கர்த்தருடைய வருகைக்கு பின்பாக மனிதர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள், நாம் எல்லாம் இந்த பூமியை அரசாளதை செய்வோம். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வழியை உயர்த்தி உயர்த்தி பாதையை செவ்வைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழிகளில் இருந்து எடுத்து போடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற இடரல்களை எடுத்து போடுங்கள். அவைகள் நீக்கி போடப்படட்டும். என் ஜனங்கள் நல்லபடியாக தங்கள் வாழ்க்கை நடத்தட்டும் என்று பொருள். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமானவரும் உன்னதமானவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் பரிசுத்தர் என்னும் பெயருடையவர், நித்தியவாசி என்னும் பெயருடையவர். பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், பணிந்தவர்கள் என்றால் தாழ்மையான இருதயம் உடையவர்கள், பெருமை இல்லாமல் வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? பெருமை இல்லாமல் தன்னைத்தான் தாழ்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் வேதனைகள், பல பாடுகள் இவைகளை பட்டு கொண்டிருக்கலாம். இருந்தாலும் அவர்களிடத்தில் அவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, அவர்கள் மனதை உடைந்து போன அவர்கள் மனதை குணப்படுத்தி உற்சாகமாய்
அவர்கள் வாழும்படி செய்வதற்கும், உறங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் அவர்களோடு கூட நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நம் இருதயம் நொறுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நாம் மிகுந்த துன்பத்தில், வாழ்க்கையை வெறுத்து உடைந்து போன நிலையில், நம் மனதில் ஒரு உற்சாகம் இல்லாமல், வாழ்க்கையை வெறுத்த நிலையில், மிகுந்த உடைந்த நிலையில் நாம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை குணப்படுத்துகிறேன், நம் இருதயத்தை குணப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். நாம் மனமுடைந்த நிலையில், தோல்வி அடைந்து பல துன்பங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்முடன் கூட இருந்து நம்மை பலப்படுத்தி காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சந்தோஷமா இருப்போம், மன தைரியமா இருப்போம். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் எப்பொழுது வழக்காடி கொண்டிருக்க மாட்டேன், நான் எப்போதும் கோபமாயிருப்பதும் இல்லை. இது எப்படி அது இப்படி என்று நான் உன்னை வழக்காடி கொண்டும் இருக்க மாட்டேன், எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டே இருக்க மாட்டேன். ஏனென்றால் அப்படி கர்த்தர் கோபமாய் இருந்தால் நாம் என்ன ஆவோம்? ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. பரலோகம் ஆவியின் மண்டலம், பரலோகத்தில் உள்ளவைகளும் சோர்ந்து போகும், ஆத்துமாக்களாகிய நாமும் சோர்ந்து போவோம். கர்த்தருடைய கோபம் எப்பொழுதும் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் முடியாது. நாம் சோர்ந்து போவோம். அதனால் கர்த்தர் எப்பொழுதும் நம்ம மேல் கோபமாய் இருக்க மாட்டார். நான் அவர்களுடைய பொருளாசை என்னும் பணத்தாசை, அதனால் ஏற்படுகிற விக்கிரகாராதனை போன்ற காரியங்களினால் அவர்கள் மேல் கடும் கோபமாகி, பொதுவாக பொருளாசையினால் பணத்தாசை பிடித்தவர்களை கர்த்தர் கடும் கோபமாக பேசுகிறார். அப்படிப்பட்ட ஆசை உள்ளவர்களை பார்த்து பணத்தாசை பிடித்து அலையாதே என்று, அப்படிப்பட்டவர்கள் மேல் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன், அவர்களை நான் தண்டித்தேன், அவர்களுக்கு முன்பாக போகாமல் நான் மறைந்திருந்தேன், அவர்களை விட்டு விலகி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தங்கள் மனம் போன போக்கிலே நடந்தார்களே என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். மனம் போன போக்கில் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்கிறது. பொல்லாத ஆவிகள் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு செய்வது. இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். அதனால் நான் அவர்களை அடித்து விட்டு விலகி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களுடைய வழிகள் என்ன? அதை பார்த்து அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீக்கி போட்டு அவர்களை நான் குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் இருப்பவர்களுக்கும் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். முதலில் மனிதர்கள் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். கர்த்தர் அவர்களை தண்டித்து அடித்து விலகி விட்டார். மீண்டும் அவர்களுடைய அக்கிரமம் பெரிதானது, அவர்களை தண்டித்தார். அதன் பின்பு அவர்களுக்கு இறங்கி மீட்டுக் கொள்கிறார். இது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறது. இஸ்ரவேலரின் வரலாற்றிலும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் அப்படிதான் நடக்கிறது. ஒரு தனி மனித கிறிஸ்தவருக்கும் இப்படிதான் நடக்கிறது. அவர்கள் வழிகளை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன். அவர்களை எல்லா தீமையும் விட்டு விலகி பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு அவர்களை நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன். குணமாக்கி ஆறுதல் தருவார். தீமையிலிருந்து காப்பாற்றி விடுவார். பொல்லாத ஆவிகளிடமிருந்து அவர்களை விடுதலையாக்குவார். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்றும் சொல்லும் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சமாதானம் என்று சொல்ல வேண்டும், ஷலோம் என்று சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஷலோம் என்று வாழ்த்திக் கொள்வது நல்லது. அதன் பொருள் உங்களுக்கு சமாதானம் என்று பொருள். இப்படிதான் இஸ்ரவேலர்கள் எப்பொழுதும் சொல்லுவார்கள். அதுதான் பழக்கம், அதுதான் சரியான முறை. பிரைஸ் தி லார்ட் என்று சொல்வது கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம். அதை ஏன் தனி மனிதரிடத்தில் சொல்ல வேண்டும்? அது சற்று முரண்பாடாக இருக்கிறது. அது தேவையில்லை. ஒருவருக்கொருவர் உங்களுக்கு சமாதானம் என்றோ அல்லது ஷலோம் என்றோ சொல்லலாம். நாம் ஒருவருக்கொருவர் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதே
கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இப்படி வாழ்த்துவதே சரியான முறையா இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக மத்தேயு, லூக்கா, மார்க் போன்ற புத்தகங்களின் கடைசி அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, யோவான் உட்பட பார்க்கும் பொழுது, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு அறிமுகமாகிறார். முதலில் தோற்றம் அளிக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு சமாதானம் என்றே சொல்லுகிறார். முதலில் அவர்களை பார்த்ததும் ஷலோம் என்றே சொல்லுகிறார் கர்த்தர். கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நமக்கு மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு சமாதானம் என்று வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தையை நாமும் ஒருவருக்கொருவர் பார்க்கும் போது சொல்வதே சரியானதா இருக்கிறது. அதுவே மிகச் சரியான நடைமுறை. அதை பின்பற்றுவது நல்லது. அப்படி நாம் சமாதானம் சொல்லும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார் என்று. தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கும் மீடியா மூலமாக சொன்னாலும் சரி, நேரில் பார்க்கும் போது சொன்னாலும் சரி, நாம் ஷலோம் என்று சொல்லும் பொழுது, சமாதானம் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு பலன் உண்டு. நான் சமாதானத்தை சிருஷ்டிப்பேன் அவர்களுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குணமாக்குவார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை குணமாக்குவார். தீமையினின்று விடுதலை கிடைக்கும். பாவம் செய்யும் போது பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்யும். நோய்களை கொண்டு வரும். பற்றாக்குறை, பஞ்சத்தை கொண்டு வரும். பண பற்றாக்குறை கொண்டு வரும். சண்டை சச்சரவுகளை கொண்டு வரும். பாவம் செய்கிறவர்கள் இந்த 3 காரியங்களில் எதையாவது அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், இல்லை எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இதிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் உங்களை நான் குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். மனம் திரும்பாதவர்கள் துன்மார்க்கர் என்று எண்ணப்படுகிறார். மனம் திரும்பாதவர்களே துன்மார்க்கர். அப்படி இருக்க துன்மார்க்கரின் நிலை எப்படி இருக்கும்? கர்த்தர் எவ்வளவு சொன்னாலும் திருந்தாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். கடல் கொந்தளிக்கும் போது எப்படி இருக்கும்? நிறையாய் இருக்காது, நிலையாய் இருக்காது, தத்தளிக்கும் அல்லவா? அது போல இருக்கிறார்களாம். அது அமர்ந்திருக்க கூடாமல், அந்த கொந்தளிக்கும் கடல் அமைதியா இருக்காது. கொந்தளித்து சேற்றையும் நுரைகளையும் கடல் ஓரத்தில் தள்ளும். அது போல தீயவர்கள் நிம்மதியாய் இருக்க முடியாது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். நம் மனதில் சமாதானம் இல்லை என்றால் நாம் துன்மார்க்கமாய் வாழ்கிறோம் என்று பொருள். முதலில் இதை தெரிந்து கொள்வோம். எனக்கு நிம்மதி இல்லை என்று யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நான் பாவி என்று சொல்வதற்கு பொருள். நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பொருள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் இருந்தால் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பொருள். நம்மிடத்தில் பாவம் இருந்தால் சமாதானம் இருக்காது. பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தால் நிம்மதியாய் இருப்போம். புரிந்து கொள்வோம். சமாதான பிரபு நம்முடைய ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் போது சமாதானம் இருக்கும். பொல்லாத ஆவி அவன் சமாதானத்தை கெடுக்கிறவன். அதற்கு இடம் கொடுத்தால் அவன் வந்து ஆளுகை செய்து நம் நிம்மதியை எடுத்து விடுவான். இதுதான் சத்தியம். அதனால் நம் இருதயத்தை ஆராய்ந்து நாம் என்ன வழியை செய்து கொண்டிருக்கிறோம், எந்த வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். நம்மிடத்தில் குற்றம் குறை இல்லாமல் இருந்தால் நாம் நிம்மதியாய் இருப்போம், சமாதானமாய் இருப்போம். புரிந்து கொள்வோம். சமாதான வாழ்வை நேசிப்போம். சமாதானமாய் வாழ்வோம். பொல்லாத ஆவிகளுக்கும் பாவங்களுக்கும் விலகி நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.